வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிசி அப்படின்ற ஒரு அருமையான ட்ரேடிங் கம்பெனியை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவிசி ட்ரேடிங் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனிக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கொஞ்சம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. அதே போல் குகன் மாதிரி தான். குகனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் மினிமம். நம்ம பண்ணும்போது அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நமக்கு தரது கிடையாது. ஓகேங்களா. இதில் சிவிசியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி க்ரியேட் பண்ண உடனே நம்ம ரீசார்ஜ் வேலெட் முன்னாடி போய் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. சரிங்களா. ஐடி ரெஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா இருக்கும். மேற்கொண்டு நம்ம மினிமம் 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே போதும், நமக்கு 600 ரூபா வந்துடும். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் இன்கம் தராங்க. ஃபஸ்ட்டு லெவலுக்கு வந்து 5%, செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3%, தேர்ட் லெவல் வந்து 2% தராங்க. இது இல்லாமல் இந்த சிவிசி ட்ரேடிங் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் சென்டர்னு இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாஸ்க் சென்டர்ன்றதை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சார்ட் இருக்குது பார்த்தீங்களா. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லெவல் 1, அதாவது டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து 1% வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இவங்க நம்ம அமௌண்ட்டில் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம கீழே 2 நபர்கள் வரும்போது நமக்கு 500 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசீவ் அப்படின்ற மாதிரி டச் பண்ணால் போதும், சக்ஸஸ். ஓகேங்களா. இப்போ என்னுடைய வேலெட்டில் வந்து 500 ரூபா வந்துட்டுருக்கும். இதை நிறைய பேர் பண்ணாமல் விட்டுருவீங்க. அதுக்காக தான் நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இந்த டாஸ்க்கு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ரிசீவ் கொடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரிசீவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்துடும். அடுத்தது 3வது டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே டேரெக்டாக 2 பேர் வரணும். அதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் வந்து 3 பேர் வந்தால் நமக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நான் ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு 500 ரூபா வந்துருச்சு. நம்ம இப்போ 1000 ரூபா ரிசீவ் பண்ணும்போது நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஓகேங்களா. வந்தால் நம்ம அதை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசார்ஜ் பண்ணது வந்து 500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னுடைய வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1200 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நபர் ஜாயின் பண்ணார். அதுலேருந்து எனக்கு 1% கிடைச்சிது. அடுத்த நபர் ஜாயின் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு 1% கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது 500 ரூபா வந்ததால் எனக்கு 1200 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் கம்பெனி சைடில் இருந்து 100 ரூபா எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. நான் ரீசார்ஜ் பண்ணது பாருங்கள், டோட்டல் ரீசார்ஜ் 500 ரூபா. நான் எப்பயுமே மினிமமாக தான் பண்ணுவேன். எனக்கு கீழே வர நபர்களையும் அதை தான் செய்யுங்கன்னு சொல்லுவேன். சில நபர்கள் அதை கேட்குறது கிடையாது. நான் சொல்கிறத கேட்குறவங்க வந்து நல்ல ஒரு வருமானம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா. சில பேர் அதிக ஆசைப்பட்டு தான் சில பேர் வீணாக போகிறது. ஓகேங்களா. தயவு செஞ்சு குறைஞ்ச முதலீடு பண்ணுங்கள். ஓகேங்களா. குறைஞ்ச முதலீடுலேயே ஒரு 5-6 கம்பெனி பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் எல்லாமே ஷோ ஆகுது. மை டீம், அதாவது ரீசார்ஜ் ரெக்கார்டு, விட்ராவல் ரெக்கார்டு, பேங்க் செட்டிங்கு, பாஸ்வேர்ட் செட்டிங்கு, ஆப் டவுன்லோடு. இதில் நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஹோமில் போயிடுங்க. போயினோடனே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அமௌண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 500 ரூபா அப்படின்னீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் இருக்கும், பேமெண்ட் சேனல். அதில் இருக்கிற சேனலை அப்படியே விட்டுருங்க. இதில் வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படி கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் ஃபோன்பேவா, கூகுள் பேவா, யூபிஐ ஆப்பான வரும். இதில் வந்து நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ, இந்த ஃபோன்பே இருக்குங்களா, மேக்ஸிமம் ஃபோன்பே அப்படியே செலக்ட் பண்ணாலே நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் போய்டும். பேமெண்ட் கட்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டில் நமக்கு வேலெட்டில் ஆட் ஆகிடும். அப்படி இல்லை, நீங்கள் அப்படி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட், அதாவது கம்பெனியோட QR கோடு இருக்கு இல்லையா, இந்த QR கோடுக்கு பேமெண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும். ஒரு 10 செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். டக்குன்னு வெளியே வராதிங்க. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிட்டு பேமெண்ட் பண்ணுறது மெத்தடை விட நீங்கள் இந்த ஃபோன்பே இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணும்போது உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். சரிங்களா. நீங்கள் UTR நம்பர்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் UTR பண்ண நம்பரை இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள் ஆகுது. ஓகேங்களா. அவ்வளோதான். இதில் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து டெலகிராம் குரூப் இருக்குது, ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப், கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து இதில் பார்த்திங்கன்னா எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2த்துலேயுமே லிங்க் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிள். இதில்
டாஸ்க்கு சென்டரில் போயிட்டு எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுவும் 3 லெவல் இன்கம் எப்படி வாங்குறதுன்றதையும் பார்த்துட்டோம். இதில் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, மஸ்ட்டாக எல்லாம் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதுதான் சிவிசி டெலகிராம் சேனல். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 பேர் இருக்காங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுவே லேட். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன் உடனே ஜாயின் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சிக்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிசி பை அப். சில பேருக்கு டவுட் வரலாம், கால் புட்டுன்னு தானே வரும், இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. 1 by 1 வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பிடிசி பை அப். ஓகேங்களா, அப்படியே மினிமேக்ஸ் பண்ணிட்டு ஆப்குள்ளே போங்க. பிடிசி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்லேயே இருக்குது. திரும்ப கூட செக் பண்ணிக்கிடலாம். இது என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பிடிசி பை அப். ஓகேங்களா, பிடிசி டச் பண்ணுங்க, பை அப்புன்னு இருக்குது. ஓகேங்களா, பை அப்பு டச் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுங்க. நீங்கள் இதில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, கண்டினியூ கொடுத்தா போதும். பை அப்பா பை டவுனா அப்படின்னு சொல்கிறேன். கால் புட்னு இருக்குல்ல, அதை இவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க, வேறு கிடையாது. பை அப்னா பை அப் கொடுங்க, பை டவுன்னா பை டவுன் கொடுங்க. ஓகேங்களா, அப் டவுன் அதே தான், வேறு எதுவும் கிடையாது. கால் புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். இதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகும்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் வேலெட்டில் 1 நிமிஷம் ஆனவுடனே அமௌண்ட் ஆட் ஆகிடும். சரிங்களா, நீங்கள் நினைக்கலாம் ட்ரேடிங் அப்ளிகேஷனே இவர் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காரு ஏன் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண அமௌண்ட் வந்து 960 இருக்குது. பேலன்ஸ் எடுத்துருக்காங்க. நான் இருந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1200. ஓகேங்களா, நீங்கள் நினைக்கலாம் இல்லையா, பேசிகிட்டே இருந்தோம் அதை மறந்துட்டோம். ஓகேங்களா, இதை நீங்கள் நினைக்கலாம் இவர் ஏன் ட்ரேடிங் அப்ளிகேஷன் அதிகமாக பண்ணுறாரு அப்படின்றதால. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறைஞ்சது 6% தராங்க. கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 500 இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு 100 ஆட் பண்ணி விட்டுறாங்க. 500 ரூபாய்க்கே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30 வருது. ஓகேங்களா, இதுவே ஆட்ஸ் வாட்சிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் 10 கொடுப்பான். அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்கிறதுக்குள்ள கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. சரிங்களா, நம்ம தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி நிறைய பார்த்துட்ருக்கோம். சரியா, மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அவங்க, ஆனால் அது போல் நடந்துக்கிறது கிடையாது. நானும் தமிழ்நாட்டை தெரிந்தவன் தான், ஆனால் எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போது நிறையா தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. ஜஸ்ட் ஒரு 10 நாள் கூட ரன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால் நார்த் இந்தியன்ஸே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் மினிமம் பேக்கேஜ் எடுங்க, நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பைசா வந்து 960 எடுத்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. நமக்கு 60 செகண்ட் டைம். ஓகேங்களா, இதில் வந்து எல்லாமே சிம்பிளாக இருக்குது. ஓகேங்களா, அந்த கால் புட் ஆப்ஷன் தான் மாறி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் நம்பர்லேருந்து எல்லாமே டெலகிராமில் இருக்குது, நல்ல சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆட் ஆகிடுது. ஓகே, ஆட் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1200 இருக்குது. எனக்கு வந்து இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து 72 ஃப்ரெண்ட்ஸ். பர் டேவுக்கு வந்து 72 வந்திருக்கு. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஜஸ்ட் 500 தான். 500 ரூபாய்க்கு ஒரு 72 வருது அப்படின்னா நம்ம இதை ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். மேற்கொண்டு இந்த சிவிசி கம்பெனி பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.